ப்ரொமோஷனுக்காக அவரே பேசி ஒரு விஷயத்தை எங்களுக்காக பண்ணார். அப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு இது ஒரு வாட்டி வந்திருந்தப்ப கால் வெரிஃபிகேஷன் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்கிட்ட என்ன பார்த்தாருன்னு தெரியல, அண்ணன் என்ன நினச்சாருன்னு தெரியல, அந்த இயர் செலெக்ஷன் கமிட்டியில் என்னை போட்டு இனிமேல் பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொன்னார். என்னையும் ஒரு ஆளாக மதித்து, ஆமாம் ஆளாக மதித்து இந்த வேலையை பண்ணிட்டு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருந்தாரு. அது நான் நல்லா பண்ணேன் அண்ணன்னு சொன்னார். அண்ணன் இல்லை ஜிபேலாம் பண்ணல, அவராக தான் சொன்னார். அப்புறம் வந்து அதுதான் ஆஃபீஸ்க்கு எப்போ வந்தாலும் திட்டுவார், நிறையா திட்டுவார், அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அவர் என்னை அவருக்கு எவ்வளோ என்ன பிடிக்கும்னு தெரியும். அதுதான் நேற்று கூட இந்த மீட்டுக்கு வரணுன்ட்டு எவ்வளோ சொல்கிறாரு. 6:30 மணிக்கு நீ தான் வரமாட்டேன் எனக்கு தெரியும், 6:30 மணிக்கு வந்துருன்னு சொன்னார். அது அண்ணன் சொன்ன பேச்சு மதிக்கிறதுக்காக 6 மணிக்கு வந்துட்டேன், அது வேறு. அதனால் நீங்கள் வந்து என்ன கடைசியாக சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அண்ணன் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தார், எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டினார். இப்போ எல்லாம் இருக்குதான், ஆனால் எல்லாம் இருக்குதா தப்பாக சொல்ல, அந்த அளவுக்கு கஷ்டப்படலாம். நம்மளை ஃப்ரீயாக விட்டுறாருன்னா நம்ம எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்கணும். என் பேர் மோனிஷ்குமார், பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் 3rd இயர் ஏசிடெக்கில் படிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் அவ்வளோ பேசினது இல்லை. எப்போயாவது மீட்டிங் வச்சா கண்டிப்பாக நான் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்டாக மீட்டிங் நான் வந்திருக்கேன். ஸோ நான் வந்து இங்கே இன்டர்வியூவில் வரப்போ நானும் எங்கள் அம்மாவும் தான் வந்தோம். அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஸோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ என்ன செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, ஸோ நம்ம ரொம்ப அதிகமாக பேசினா செயலில் காட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் அவ்வளோக்கும் எதுவும் சொல்லிக்க மாட்டேன். ஸோ எல்லாம் செஞ்சு காட்டலாம், ஸோ செயலில் தான் நம்மளுடைய திறமை இருக்குது அப்படின்னு எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அதைப்படி தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன மாதிரி இன்னொரு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி வந்து நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ வெளியில் எல்லாமே சொல்லிட்டா வந்து அன்றைக்கி அந்த பையன் சொன்னானே, ஸோ செயலேன்ற ஒரு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து மோகன்ராஜ், மெக்கானிக்கல் எம்ஐடியில் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து வீட்டில் ஃபீஸ் கட்டிட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கள் எஃப்ஏ சார் கணேஷ் சார் மூலியமாக தான் தெரிய வந்தது, முகவரி ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, நீ அப்ளிகேஷன் போட்டு பாரு உனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. நம்பிக்கையோடு தான் போட்டேன், அதே மாதிரி கிடச்சிச்சு. செலெக்ஷன் கமிட்டியில் அப்போ நாங்கள் ஒரு 47 பேர் என்னமோ வந்திருந்தோம். அதில் எப்படி என்னை செலக்ட் பண்ணாங்கன்னு தெரில, ஆனால் எப்படியோ செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ மோகன்ராஜ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுஜித் விஷால். ஃபஸ்ட் இயர் வந்து இந்த காலேஜுக்கு வந்தோம். ஸோ அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படின்ட்டு இங்கே தான் சுற்றிட்டு இருந்தோம். வெல் பில்டிங்கில் வழியே தெரியாமல் நானும் நவீன்ராஜ் தான் ஆஃபீஸாக போயிட்டு இருந்தோம். ஸோ அப்போது டீன் ஆஃபீஸ் பக்கத்தில் போயிட்டு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னே ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் அடுத்த நாள் வந்து முகவரி தான் அது, ஃபோன் பண்ணி வெரிஃபிகேஷனுக்கு கால் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. எனக்கு பேரே ஞாபகம் இல்லை. ஹோல்டில் போட்டு இவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஏதோ அப்ளை பண்ணுமே, அது பேர் என்னடா அப்படின்னு கேட்குறேன். அதான் சொல்கிறேன் முகவரிடா அப்படின்னு. சொல்லுங்கள் முகவரி தானே தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னேன் நான். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ எனக்கு தெரியாமல் தான் ஃபஸ்ட் நான் அப்ளை பண்ணேன். பட் உள்ளே வந்த பிறகு எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்குது முகவரி. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். தீபிகா, சிஇஜியில் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி படிச்சுட்ருக்கேன், 3rd இயர். ஸோ முகவரி வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். லைக் ஆஃபீஸில் அவங்க பண்ணுற ஒர்க்ஸ் அண்ட் திங்ஸோ அண்ட் என்னை வந்து பிலீவ் பண்ணி எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் இட். அண்ட் இனிமேலும் முகவரிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, நான் சிஎஸ்சி 3rd இயர் இங்கே சிஇஜியில் தான் பண்ணிகிட்ருக்கேன். முகவரியில் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் காரணம் என்னென்னா, ஃபினான்ஷியலி வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ முகவரியில் ஜாயின் பண்ணதால் ஃபினான்ஷியல் திங் வந்து எனக்கு ஒரு பேர்டனாக ஒரு ஹர்டலாக இல்லாமல் அது போயிடுச்சு. பட் அது மட்டுமே இல்லாமல் முகவரியில் வந்து எக்ஸ்ட்ராவாக சில விஷயமும் எனக்கு லைக் ஆடட் பர்க்ஸாக கிடச்சிது. என்னென்னா லைக் இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னா, இங்கே அமேசானில் வந்து பழனி அண்ணான்னு ஒரு அண்ணா இருக்குது. அவர் யூஎஸில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு, சியாட்டலில். அண்ட் அவர் முகவரி மூலமாக அவரோட கனெக்ஷன் கிடச்சிது. அண்ட் அவர்கிட்டருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட ஒரு 2 months ஒரு ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருந்தேன் நான். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு முகவரியிலேருந்து கிடைக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. ஹலோ என் பேர் லிவித்குமார், 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். நான் வந்துட்டு அண்ணா சொன்ன மாதிரி தான் ரேண்டமாக காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் வந்தப்போ அப்ளை பண்ணேன். அப்போ வந்துட்டு முகவரின்னு என்னன்னு தெரியாது.
ஆனால் அதுக்கப்புறம் கால் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. உங்களுக்கே அந்த ஸ்டெப்ஸ் தெரியும் என்னென்ன அப்படிங்கிறது. வெரிஃபிகேஷனுக்காக கால் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் முகவரி ஃபவுண்டேஷனா என்ன, எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தேன். இது கூட என்னை எக்ஸைட் பண்ணல. என்னை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் இயர்லேயே வந்துட்டு டீம் லீடராக கொடுத்தாங்க. என்ன நம்பினாங்கன்னு தெரில, நான் வந்துட்டு டீம் லீடராக போட்டாங்க. அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வேலை செய்கிறத விட நம்ம ஒரு 4 பேர்கிட்ட வேலை வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதை வந்துட்டு முகவரி மூலியமாக கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நிறைய விஷயத்த முகவரி மூலியமாக கற்றுக்கலாம். அதனால ஆஃபீஸ் அவங்க முகவரி மூலியமாக நிறையா கற்றுக்கலாம். ஹலோ எவ்ரிவன், என் பேர் பால்வின். நான் சாப்பில் 4th இயர் பிஆர் படிச்சுட்ருக்கேன். முகவரியில் வந்து செகண்ட் இயரில் தான் வந்து எனக்கு முகவரி பற்றி தெரியும் காலேஜ் வழியாக. ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே வந்து வீட்டில் வந்து ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு இப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் நல்லா படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லையேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து முகவரி என்ன ரமேஷ் நான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். நான் 3rd இயர் செராமிக் டெக்னாலஜி படிக்கிறேன். என் பேர் ராகுல். சீஃப் கெஸ்ட்னு சொல்லணும் நீங்கள். தேட் இஸ் செராமிக்னு சொல்லக்கூடாது. நம்ம சீஃப் கெஸ்ட் நான் சொன்ன டைமுக்கு இப்படி தான் வருவேன்னு சொல்லணும் நீங்கள். இல்லை, நான் அதுதான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த தப்பு தான். செலக்ட் ஆகி எல்லாத்தையும் தவிர இந்த செலெக்ஷன் கமிட்டியில் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு எல்லாம் முடிஞ்ச டைம் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி அடுத்த வருஷம் செலெக்ஷன் கமிட்டியில் நீ இருக்க அப்படின்னு சொன்னாங்க. செலெக்ஷன் கமிட்டினா என்னன்னு தெரியல. சரி, ஓகே, ஏதோ ஒர்க் பண்ண போகிறோம். சரி நான் இருந்துடுறேன், சரி நான் பண்ணிடலான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேலம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பவும் கரெக்டாக தெரில செலெக்ஷன் கமிட்டின்னு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்வியூ வச்சு எடுப்போம் கமிட்டியில். நான் உடனே வந்து கிளம்புறேன் சேலத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் சேலம் போகிறேன் அப்படின்னா, நீ எங்கடா திடீர்னு சேலத்துக்கு கிளம்புற, இங்கே தானே நீ ஒரு சேலத்துக்குலாம் ஏன் போகிறேன், இந்த மாதிரி இன்டர்வியூ. அவனுங்க என்ன நினச்சாங்க, பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறேன்னு நினச்சிட்டாங்க இன்டர்வியூன்னு சொன்னோன்னே. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த மாதிரி நான் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படின்னோடனே அங்கேருந்து எல்லாம் நான் பார்க்குறாங்க. விளாடாதடா, என்ன சொல்கிற நீ, இந்த மாதிரிடா ஸ்காலர்ஷிப்காக இன்டர்வியூ எடுக்க போகிறேன். அப்போவே தெரிஞ்சிச்சு அந்த சைடில் இருக்கிறத தாண்டி இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம். சரி போவோம் சொல்லி போயிட்ட பிறகு தான் நிறைய விஷயம் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன். இன்டர்வியூவில் நீங்கள் அந்த ஆன்சர் எழுதி தருவீங்களா எல்லாரும், ப்ரிலிம்ஸ் ஆன்சர். எவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கலாம், நிறைய பேர் புத்தகம் படிக்க சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் கதையை எழுதிட்டு உங்களே இன்டர்வியூ எடுக்கிறப்ப தான் தெரியும் அதில் அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ எதையும் தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க. நாங்கள் வந்து இன்டர்வியூ செலக்ட் பண்ணுறதுலாம் இருக்க மாட்டேன். உங்ககிட்ட தான் நிறைய விஷயம் நான் கற்றுருப்பேன். இவ்வளோ அங்கே உட்காந்துருக்கேன், அந்த பாலாசிவாலேருந்து எல்லாரும் நிறைய பேருக்கு நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். ஆனால் நம்மளே அங்கே பார்ப்போம், இந்த மாதிரி தானே நம்ம இங்கே இருந்திருக்கோம், எனக்கு இங்கே இருக்குமேனு. அதுதான் பெரிய சந்தோஷத்தை இருந்திருக்குண்ணா. ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க ஜூனியர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டு இந்த முகவரி எங்கே போனாலும் சரி, என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், என்னடா எல்லாருக்கும் கை காட்டெல்லாம் தெரிஞ்சவங்களா, இந்த மாதிரி முகவரி அவங்களே சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஸோ என் பேர் கே பவித்ரன். நான் இப்போ வந்து கரண்ட்டாக 3rd இயர்லேருந்து ஃபைனல் இயர் போகிறேன், பிஏ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் MIT. ஸோ எனக்கு இந்த லக் இருக்கா என்னன்னு தெரில. என் ஸ்கூல் வந்து கேந்திர வித்யாலயா, இப்போ காலேஜ் வந்து MIT, அண்ட் நான் இப்போ இருக்கிற இடம் முகவரி. ஸோ இந்த 3 இடத்துலையுமே எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் திங் என்னென்னா பீப்புள். ஸோ கேந்திர வித்யாலயாவில் ஸ்கூல்லையும் வந்து அந்த நெட்ஒர்க்குங்கிறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ஏர்ஃபோர்ஸ் லைக் ஆஃபீஸர்ஸ், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆஃபீஸர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு பாண்டிங் கிடைக்கும். அதே மாதிரி MIT சொல்ல தேவையில்ல, அந்த சீனியர் ஜூனியர்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து அங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எங்கேயுமே பார்த்ததில்ல சத்தியமாக. நான் வேறு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பேசும்போதும் தெரியுது அது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு. ஸோ அந்த மாதிரி முகவரி எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதில் இவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்தப்போ ஆஃபீஸ்லாம் போனோம், இல்லை மீட்டிங்காக வந்தப்போ நான் தனியாக லாஸ்ட்டில் போய் அப்படியே உட்கார மாதிரி தான் இருக்கும். பட் இப்பப்போ ஒவ்வொரு மீட்டிங் வரப்போ கரெக்டாக வந்தோன்னே யோசிப்பேன், எங்கே நவீன் இருக்கான், ராகுல் வருவான், வருதா அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போது நான் கீழே உட்காந்து கூட நவீன்கிட்ட சொன்னேன், இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு நம்மளும் இந்த மாதிரி தானே ஒரு வரிசைக்காக நிற்போமாடா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வேற ஒரு கனவு சொன்னோம், அது நான் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதர் தென் தேட் எல்லோரும் சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் நிறைய விஷயம் நம்ம வந்து லைஃப்பில் கற்றுப்போம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்க நம்மளோட ஏஜும் ஏறிட்டே போகும். ஸோ நமக்கு ரொம்ப டைம் நிறையா தேவைப்படும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க. பட் இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் வரப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இன்டைரக்டாக வந்து அது நம்மளுக்கும் அந்த சுச்சுவேஷன் என்னைக்காவது வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அவங்களோட எனக்கு கதை கேட்கவோ இல்லை ஸ்டோரிஸ் கேட்க பிடிக்கும், படிக்க பிடிக்காது.
ஸோ கேட்க பிடிக்கும். ஸோ அதை ரிலேட் பண்ணிக்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட நான் இன்டர்வியூவில் லைக் கமிட்டியில் உட்காந்தப்பையும் ஒவ்வொருத்தவங்க அவங்களோட பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்கிறப்பையும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், டிஃப்ரெண்ட் அந்த ஹார்ட் ஒர்க், அந்த கஷ்டம், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸோ என்ன நானே ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பூஸ்டர் பாயிண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கே வந்து நிறையா சீனியர்ஸ்லாம் வந்து அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் சொன்னாங்க. ஸோ அது இன்றைக்கி நான் இப்போ வந்து நான் இப்போது இன்னொரு மேபி இன்னும் 1 or 2 months நானும் இப்போ இன்டர்வியூவில் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அனலைஸ் பண்ணுவோம் ஹையர் ஸ்டடீஸாக இதுவா இப்போ நான் அந்த டயலமால தான் இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று சொல்கிறப்ப எனக்கு ஒன்று மாதிரி எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்கு மூவரி கொடுத்துருக்கு. நான் சொல்லிட்டே போவேன். தேங்க்ஸ்.